வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோவில் போகலாம். டே 56. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, ஸ்டார்டிங்கே பிக் இன்டீஜர் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இதில் ஒரு என்ன டிஃபிகல்ட்னா, பட் ஒரு பெரிய நம்பராக கொடுப்பாங்க. ஸோ இங்கேயே சொல்லியிருப்பாங்க 10⁻6ன்னு சொல்லிட்டு. ஸோ அது பவர் வரல. ஸோ அதனால் 106 மாதிரி அப்படிங்கிறது 106 மாதிரி காமிக்குது. பட் 10⁻6 தான். ஓகே, 10⁻6 நம்பர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய டிஜிட் கொடுப்பாங்க. டிஜிட்டில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம சின்ன நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நம்ம டைம் எடுத்துக்கும். பட் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய நம்பர் வந்து ஒரு பெரிய லார்ஜர் நம்பர் ஆஃப் டேட்டாஸாக கிடைக்கும் போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து என்ன மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக வாங்கி அப்புறம் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறதை விட, ஸோ இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறதுக்கான டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதை ஸ்ட்ரிங்காகவே நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்காகவே அதை ஹேண்டில் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அதோடைய ஃபுல் மெத்தட்ஸ் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி இன்டிஜர்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போது இன்டிஜரோட சைஸுமே நம்ம பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அதை ஒவ்வொரு டிஜிட்டுமே அதை நம்ம கம்பேர் பண்ணி எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய டிஜிட்டை வந்து நம்மளுக்கு வந்து அது கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கே வந்து நிறைய வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து கோடை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இதோடைய ஸ்ட்ரிங்கை வச்சு பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங்கை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த டிஜிட்டையும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரிங்கிலேருந்தே ஆக்சஸ் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏஆர்னு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் இருக்குது. இந்த இன்டிஜர் ஸ்ட்ரிங்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இன்டிஜராக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து நம்ம எப்பயும் போல் பிரிண்ட் பண்ணல. பிரிண்ட் ஈக்குவல் சார்ட்டட் ஏஆர்ஏ. ஸோ நம்ம இது ரன் பண்ண உடனே நமக்கு ரன் ஆகிட்டு ரிசல்ட்டை வந்து தந்துடும். ஸோ ஒரு மாதிரி உனக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக தந்துடும். ஸோ 36 45 45 ஸோ 3121 சரிங்களா. ஒரு மாதிரி இது வந்து ஆன்சர் உங்களுக்கு தந்துடும். ஸோ மாறி வந்தால் கூட இதே நம்ம மாற்றி போட்டும் பார்க்கலாம். ஆர்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே இப்போ நம்ம ரன் பண்ணோம். ஸோ எப்பயும் நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். ஸோ அது கரெக்டாக ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னா வந்து நமக்கு வந்து இதில் வந்து என்னவா யூஸ் பண்ணுறோன்னா, இன்டிஜராக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன நம்பர்னால கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு. இதே நம்ம பெரிய நம்பர் யூஸ் பண்ணுறோன்னா ஸோ நிறைய டைம் எடுத்துக்கும். ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லீனியர் டைமில் கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குமே வந்து 6 இருக்குது. ஸோ ஒன்றா அதை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ இன்கேஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகும். ஸோ எல்லாமே என்ன பண்ணணும்னா இது வந்து ஒவ்வொரு டிஜிட்டலாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு நம்பருமே வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ பட் உங்களுக்கு நேரடியாக பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே மாதிரி தான் தெரியும். நம்ம சின்ன நம்பர் டேட்டா யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ லார்ஜ் நம்பர் டேட்டா யூஸ் பண்ணி பண்ணும்போது இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்தோடையே அந்த ஸ்ட்ரிங்காக மாற்றினது எல்லாமே எடுத்து அதோடைய லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட லென்த்தை கண்டுபிடிச்சி அந்த லென்த்தை வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன்னுமே ஈஸியாக வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய நம்பர் வச்சு பண்ணுறதுக்கும் இதோட இப்போ லென்த்து வந்து இன்கேஸ் வந்து 8ன்னு வச்சிங்களேன். இது 8 இது 9னா 8 9 வந்து ஈஸியாக நம்ம ஒரே ஒரு டிஜிட்டில் 2 டிஜிட்டை வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு ஈஸியான டைம் எடுத்துக்காது, அதிகமான டைம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை ஃபுல்லாக லென்த்தை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அது விஷயம். ஸோ எல்லாத்தோடைய லென்த்தை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இன்கேஸ் ரெண்டுத்தோடைய லென்த்துமே வந்து ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ளே போய் ஒவ்வொரு கேரக்டரை நம்ம எடுத்து செக் பண்ணுவோம். ஸோ இதோட கேரக்டரில் வந்து ஆஸ்கேவை செக் பண்ணலாம். ஸோ அது ஆஸ்கேவில் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எது அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டும், எது கம்மியாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதை வரா மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்கேஸ் 2 டிஜிட்டுமே வந்து ஒரே மாதிரி சைஸ் நம்மளுக்கு தந்துச்சுன்னா. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஸோ AR.sort ஓகேங்களா. ஸோ சார்ட்ன்றது டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ்.
ஸோ ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து காமிக்குது. ஷார்ட்டில் வந்து நம்ம கீன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணலாம். இன்னும் வந்து ரிவர்ஸ்ன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரிங்கை வந்து அசெண்டிங் ஆர்டர் இருக்கிறது நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? இந்த கீன்றது தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இங்கே கீன்றது என்னென்னா, ஸோ எதை வச்சு நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னா அதோடைய லென்த்தை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இதை வந்து சீக்கிரமாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை லென்த்தை வச்சு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு அதோடைய எல்லாத்தோடைய லென்த்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் லென்த்துக்கு அப்புறம் வந்து அதோடைய ரெண்டுமே வந்து இன்கேஸ் ரெண்டோட லென்த்துமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறமா டிசிஷன் எடுக்கின்ற விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணணும்னா அதை ஷார்ட்ன்ற ஃபங்க்ஷன் பார்த்துக்கும். ஸோ பைத்தானில் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் வேறு எதாவது லாங்குவேஜ் பண்ணுறீங்கன்னா, இப்போ வேறு ஏதாவது லாங்குவேஜில் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் ஸ்க்ராட்சில் நான் சொன்ன விஷயத்தை வந்து நீங்களாக வந்து ஓடாக கோட் பண்ணி பண்ணணும். பட் பைத்தானில் ஓரளவுக்கு சின்ன அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோடைய லென்த்து. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லாம்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து அட்டானமஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் குட்டியான ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஐட்ரேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் கூட ரன் ஆகிற மாதிரி வந்து இது வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ லாம்டா எக்ஸ் இருந்து தான். ஸோ இங்கே வந்து நம்ம சின்டாக்ஸ் எழுத போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து எக்ஸ்னா இங்கே ஸ்டார்ட் பண்ண ஏஆர் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸுமே வந்து இந்த எக்ஸில் எடுத்துக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஐயுமே ஸோ ஃபார் ஐயின் ரேஞ்ச் எடுத்து போல் அதே தான் இங்கே. ஸோ இந்த ஒவ்வொரு ஐயுமே வந்து ஐ தான் இங்கே எக்ஸு. அந்த எக்ஸுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் ரென் ஆஃப் எக்ஸ். ஸோ ரென் ஆஃப் எக்ஸை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸு எல்லாமே என்னவா மாறும் ரென் ஆஃப் எக்ஸாக மாறும். ஸோ ரென் ஆஃப் எக்ஸாக மாறினா என்ன ஆகும்னா ரென் ஆஃப் எக்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதாங்க ஸ்டார்ட்டோட கீ. இந்த கீ எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னா அதோட வேல்யூஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாமல் அதோட லென்த்தோட வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லென்த்தை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லென்த்தை வச்சு நம்ம ஸ்டார்ட் ஆகிடும். பட் வந்து இன்கேஸ் ரெண்டுமே ஒரே டிஜிட்டாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா அதுக்கப்புறமா வந்து மேனுவலாக அதாவது அந்த கம்பேர் ஆகும்போதே வந்து ஸ்டார்டிங் படிக்க வந்து எது வந்து அதிகமாக இருக்கோ அதை மட்டும் நமக்கு அதுவாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம அதை மேனுவலாக பண்ண தேவை. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஏன் எதுவுமே வரலன்னா நமக்கு வந்து கீ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பட் என்ன வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுன்ற விஷயத்த நமக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஸோ இன்கேஸ் அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு சிஸ்டமுக்கு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இல்லை ஓகே ஃபைன், நம்ம அப்படியும் பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வேலை, அதனால தான் அது பிரிண்ட்டே ஆகலை. அதை பிரிண்ட் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுக்கும். ஓகே ஃபைன், நமக்கு வேல்யூஸ் கொடுக்குது. இதே நான் பண்ண மாதிரியும் வந்து கீஸ் மட்டும் இல்லாமல் இங்கேயே நம்ம வேல்யூஸும் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒழுங்காக ரெண்டாகும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா அந்த வேல்யூஸோடு சேர்த்து அந்த வேல்யூ கூடவே பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணாலுமே நமக்கு ஒழுங்காக ரெண்டாகும். ஸோ இன்கேஸ் நான் வந்து வேறு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு 33ன்னு கொடுக்குறேன்னா ஸோ இப்போ வந்து எனக்கு கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ அதே மாதிரியே ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு வந்து அங்கே கொடுத்தாம டாட் ஜாயின் கொடுத்து இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஓகே, ஸ்பேஸ் வச்சு ஜாயின் பண்ணுறேன். 33ன்றது நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ண உடனே நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா ஸோ அதே மாதிரி கரெக்டான ஆன்சர் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பண்ணுவோம் ஸ்டார்டிங்காக. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அது நிறைய வந்து அல்காரிதமாக இருக்குது, அது இப்போ பார்க்கல. பட் வந்து ஒரு பெரிய டிஜிட்டை வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, இன்டீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ அதோட லென்த்தை கண்டுபிடிச்சி இதோட லென்த்து பெருசாக இருக்குதோ லென்த் கம்மியாக இருக்குன்னு பார்ப்போம். கம்மியாக இருக்கிற லென்த்தில் வச்சு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே வருவோம். பட் இன்கேஸ் வந்து ரெண்டுத்தோட லென்த்துமே ஒரே மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருடைய ஆர்சி வேல்யூஸ் எடுத்து அதில் கம்பேர் பண்ணி அதில் எது சின்னதாக இருக்குன்னு பார்த்து அதை வந்து நம்ம வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்த இருக்கிற வேல்யூ வந்து செகண்டாக பண்ணுவோம். இதை வந்து நம்ம பைத்தானில் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம்னா ஸோ இது வந்து அதே வந்து நம்ம கீன்ற வேல்யூலாம் வந்து அதோடைய எதை வச்சு நம்ம கீ பண்ண போகிறோமோ அதுக்கான வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்ம ரெண்டாவது விஷயம் சொன்னோம்ல, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி அலைன்மெண்ட் பண்ணுற விஷயத்த வந்து பைத்தானே வந்து நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதனால் வந்து நம்ம அது நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.